ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமாவுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ போர்ட்லேருந்து வெளியே போகிறேன். ஸோ அவங்கக்கிட்ட என்னுடைய விசா, என்னுடைய பாஸ்போர்ட்டு எல்லாத்தையுமே நான் காட்டணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் அதேமாரி சுத்தமாக இங்கிலீஷ் தெரிலங்க. நான் அப்படியே ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணி அவங்ககிட்ட வந்தேன். ஸோ வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா எங்களுக்காக பஸ் பார்த்திங்கன்னா ஷட்டில் பஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த பஸ்ஸில் ஏறிட்டேன். ஸோ ஏறிட்டு நான் என்ன பண்ணேன்னா லாஸ்ட் எண்டில் போயிட்டு விண்டோ சீட்டுக்கு போயிட்டேன் நான். ஸோ நான் ஃபுல்லாக அப்போ தான் வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போயிட்டேன். கூட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர், என் கூட ஒர்க் பண்ணுறவங்க, சில கெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ ஹிரோஷிமான்றது பார்த்திங்கன்னா இது ஒரு ஹிஸ்ட்ரிங்க. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஹிரோஷிமான்றது ஒரு ஜப்பானில் ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு பிளேஸ் இது. ஸோ இது நிறைய நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் அப்படியே பஸ்ஸில் ரொம்ப நாள் கழிச்சு பஸ்ஸில் போனேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அப்படியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லாகவே இங்கே எனக்கு ஜப்பான் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரியே தான் ஒரு ஃபீல். ஏன்னா இங்கே மக்கள் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ஸோ இது தான் பார்த்திங்கன்னா அந்த அட்டாமிக் பாம் போட்ட ஒரு இடம். இது பார்த்திங்கன்னா ஜப்பானுடைய பார்லிமெண்ட் இது. ஸோ இது ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்திங்கன்னா 1915 பார்த்திங்கன்னா ஜப்பான் பார்த்திங்கன்னா யூஎஸ் அட்டாக் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணி ஒரு 2 போர்ட்டை என்ன பண்ணாங்கன்னா யூஎஸ் இது பண்ணாங்க. அதில் ஒரு 3000 பேர் அமெரிக்கா மக்கள் பார்த்திங்கன்னா இறந்தாங்க. யூஎஸ் பீப்புள் வார்னிங் கொடுத்துட்டே இருந்தாங்க. பட் இவங்க பார்த்திங்கன்னா கேட்கல, ஜப்பான் கேட்கல. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா ஜப்பான் யூஎஸ் என்ன பண்ணிச்சு, ஒரு 2 பிளேஸை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லிட்டில் பாய்ன்னு சொல்லிட்டு அந்த பாம் பேர், அது பார்த்திங்கன்னா அட்டாமிக் பாம்பு. ஸோ அதை இங்கே போட்டுட்டாங்க. இங்கே போடும்போது என்ன ஆச்சுன்னா அந்த பார்லிமெண்ட்டை டார்கெட் பண்ணி போட்டுட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சு, மொத்தம் இங்கே இறந்த மக்கள் பார்த்திங்கன்னா 1,20,000 பேர் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அட்டாமிக் பாம்பு போட்டதுலேருந்து என்ன ஆச்சுன்னா ரேடியேஷன்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அது உள்ளே ஒரு கெமிக்கல் என்ன ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 100 மக்களில் பார்த்திங்கன்னா ஒரு 70 மக்களுக்கு கேன்சர் உருவாகிடுச்சு. ஸோ எதனால் உருவாச்சுன்னா அந்த பாம் பிளாஸ்ட் ஆகி அது உள்ளே இருந்த கெமிக்கலால் தான் ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேடியேஷன் இது ப்ராப்ளம் ஆகி இங்கே என்ன ஆச்சுன்னா ஒரு 4 ஜென்ரேஷனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள் பார்த்திங்கன்னா கொடூரமாக பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிறக்கும் போதே கண்ணுலாம் வெளியே வரா மாதிரி ஒரு மிருகவாசி மாதிரி மக்கள் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு 4 ஜென்ரேஷன் அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இப்போ பார்க்குற இதெல்லாம் பார்த்தோன்னா இது எல்லாமே ஆர்டிஃபிஷியலுங்க. இது எதுவுமே இங்கே ஒரு புல்லு கூட முளைக்காதுன்ட்டு இது குறைஞ்சபட்சம் ஒரு 80 வருஷத்துலேயே இந்த அளவுக்கு திருப்பி கொண்டு வந்துட்டாங்க.